Piles End. வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழாவில் தாங்க இருக்கும். அது என்னன்னா ஆயுர்வேத மருந்தோடைய வெற்றி விழா பைல்ஸ் எண்ட். என் கணவருக்கு ரொம்ப நாளாக பைல்ஸ் இருந்தது. இப்போ இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சூப்பராகிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. பைல்ஸ் மருந்து சாப்பிடுங்க குணமாயிருந்தாங்க. சரி நானும் சாப்பிட்டு வந்தேன். இப்போ நல்லபடியாக இருக்குது. எங்கெங்கேயோ பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் கூட பார்த்து செட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் இந்த மருந்து கண்டுபிடிச்சி இந்த மருந்து வாங்கி போயிட்டு தான் சாப்பிட்ட பிறகு இப்போ நல்லா இருக்குதுங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் பைல்ஸ் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தார். பைல்ஸ் இண்டு வாங்கி கொடுத்த உடனே எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சு. திடீர்னு ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுங்க ஐயா. மிகப்பெரிய தொந்தரவாக இருந்துச்சு. யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றது, எங்க போய் இதை குணப்படுத்துறது, எதுவுமே என்னால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு மாதிரி மோஷன் போகிற இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக பார்த்தா பிளட் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இதால் ரொம்ப வேலைக்கும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. நான் இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பட்ட சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படணும், இருக்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? பைல்ஸ் எண்டுடைய வெற்றி விழாக்கு. கரெக்டுங்க. ஸோ இந்த பைல்ஸ் எண்டுடைய வெற்றி விழாக்கு உங்களை ஒரு பெரிய அளவில் வார்ம் வெல்கம் பண்ணுறோம். ஸோ இந்த பைல்ஸ் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும், நம்ம வாயை திறந்து வெளியில் சொல்லிடுவோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லவே மாட்டோம், அதுதான் பைல்ஸ். வெளியில் சொல்ல முடியாத ஒரு நோய்க்கான தீர்வான ஒரு மருந்தை பற்றி நீங்கள் இப்போது வெளியில் சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அதுவும் பல ஊர்லேருந்து, பல மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட வெற்றி விழா தாங்க இந்த வெற்றி விழா, இந்த பைல்ஸ் எண்ட் வெற்றி விழா. நம்ம பைல்ஸ் எண்ட் பத்தி சொல்லணும்னா, ஒரு வெற்றி விழா கொண்டாடுறது அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அந்த நிறுவனத்துல சார்ந்தவங்க சேர்ந்து தான் கொண்டாடுவாங்க. ஆனால் தடவை ஒரு ஆயுர்வேதிக் மருந்து, அந்த மருந்தை சாப்பிட்டு குணமானவங்க, அதாவது பைல்ஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம பைல்ஸ் எண்ட்லால குணமானவங்க, உங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுறது தான் நம்ம பைல்ஸ் எண்ட் வெற்றி விழா. நம்ம பைல்ஸ் எண்ட் வெற்றி விழாவுக்கு நிறைய ஊர்ல இருந்து, ஒரே குடும்பத்தாருங்க, ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்குறதுக்காக நம்ம பைல்ஸ் எண்ட் வெற்றி விழாவை இன்னும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக சிறப்பிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான, ஃபெமிலியரான, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் வந்திருக்காரு. யாருன்னு தெரியுமா? ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்களேன். ஒரு ஹிண்ட் வேணா தரேங்க. அவர் யாருன்னா, நீங்க டெய்லி சீரியல்ல பாப்பீங்க. சோ எஸ், நம்ம வீட்டு செல்ல பிள்ளையான நடிகர் அழகப்பன் சார் ஒரு பலத்த கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பைல்ஸ் எண்ட் வெற்றி விழாக்கு பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல வெற்றி விழா அப்படின்னு சொல்லும்போது நான் படத்துடைய வெற்றி விழா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பைல்ஸ்க்கான ஒரு வெற்றி விழா இது அப்படின்னு. என்கிட்ட டீம் எல்லாம் ஷேர் பண்ணி டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னோடனே, சரி சார் கண்டிப்பாக இந்த வெற்றி விழாக்கு நானும் வருவேன்னு சொல்லி கிளம்பி வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னா, நார்மலாக பைல்ஸ் அப்படின்றது வார்த்தை வேணால் சின்னதாக இருக்கலாம், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. நம்ம சாதாரணமாக ஒரு நோயை அதை அவதிப்படுறவங்களுக்கு தான் வலி தெரியும். பைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இரத்த கசிவு. அதுலேயும் பார்த்திங்கன்னா உள் மூலம், வெளி மூலம்னு இருக்குது. வெளி மூலம்ன்றது எக்ஸ்டர்னல் பைல்ஸ். அது கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக இது பண்ணிடலாம். உள் மூலமாக இருந்ததுன்னா அதில் இரத்த கசிவு, அதனால் மலச்சிக்கல், முதல்ல வலி, வீக்கம், அதுதான் மெயினான விஷயம். மனுஷனுடைய முதல் நோயே தயக்கம்தான். அதுலேயும் நோய் அதை சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க. ஸோ பைல்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை சின்னதாக இருக்கலாம், அது கொடுக்கக்கூடிய வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. முதல்ல அது வராமல் நம்மளை தடுத்துக்கணும். வந்துடுச்சுன்னா கவலையே பட வேணாம், பைல்ஸ் எண்ட் இருக்கு. Piles End.
மோஷன் போகும் பொழுது ஏற்படும் வலி இரத்த கசிவை வரவிடாது. பைல்ஸ் அண்ட் முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. மூல நோயை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரே மருந்து பைல்ஸ் அண்ட். பைல்ஸ் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இந்த பைல்ஸ் பிரச்சனையால இந்த பைல்ஸ் அண்ட் மூலியமா குணமா இருக்கிறவங்க வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க ஆக்சுவலாக இங்கே வந்து இது ஒரு சக்ஸஸ் மீட்டு, இங்கே வந்து ஒரு வெற்றி விழா தான், எல்லாமே இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் பைல்ஸ் வந்தவனுக்கு தான் அதோடைய வலி தெரியும். கரெக்ட். ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சதும் என்ன நினைப்பான், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இவங்கள போய் பார்க்கணும், இந்த ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளே ஆரம்பிக்கிறது வந்து காலையில் எந்திரிச்சதும் சரி நேற்று தான் இப்படி ஆகிப்போச்சு, நமக்கு இன்றைக்காவது நல்ல நாளாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் எந்திரிப்போம். எந்திரிச்சிட்டு மனுஷன் செய்கிற முதல் வேலையே காலை கடன். அங்கேயே பிரச்சனைனா நம்மளால் அடுத்த நிமிஷம் நகர முடியுமா? சிலருக்கெல்லாம் இது வந்து ரத்த கசிவு. அப்போ என்ன ஆகும், எங்கேயாவது ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். அப்போ காலையிலே மனுஷன் ஃபுல் டவுன், அவ்வளோதான் முடிஞ்சு. தன்னோட ஒரு நாள் வாழ்க்கையே வீணாக போகிறதுக்கு காரணம் முக்கியமாக இந்த பைல்ஸ் இருக்கு. ஆனால் கவலை இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம பைல்ஸ் எண்டு இருக்க. மூல நோயினால் தினம் தினம் வலியுடன் வேதனைப்படுகிறீர்களா? இந்த வலியையும் வேதனையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா? இப்படி மூல நோயினால் அவதிப்படும் உங்களுக்காக வந்த ஆயுர்வேதிக் மருந்துதான் ஆட்வேட் பைல்ஸ் எண்ட். இப்போ இவ்வளோ நேரமாக நான் வந்து பைல்ஸு அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் பைல்ஸ்னால ஒரு மிகப்பெரிய நோயை கொண்டு வர முடியும். அது உங்கள் யாருக்காவது தெரியுமா? மிகப்பெரிய கொடிய நோயை பைல்ஸ்னால் கொண்டு வர முடியும். தெரியல. கேன்சர். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மினிமம் 2 தடவையாவது மலம் கழிக்கணும். அவன் ஒரு தடவை மலம் கழிக்கணுனாலே பல சிக்கல். அதனால் அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இந்த பைல்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 48 மணி நேரம் கூட ஆகும். அப்படி நடக்கும்போது உங்கள் உடம்புல நடக்கிற ப்ராசஸ் வச்சு தான் இதை சொல்கிறேன். இந்த மலம் வந்து ஒரு இடத்துல தங்கிடும். உடம்புலேயே இந்த மலம் தங்குறதுனால அது வந்து விஷமாக மாறிடும். மலமுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்கு அப்புறம் விஷம் உடம்புலேயே தங்கி அது நஞ்சா மாறி அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய சைடு எஃபெக்டும் ஒரு நோயும் வந்து கேன்சர். ஏன்னா இப்போ இந்த வெளி மூலம் அப்படின்னும் போது அது ஈஸியாக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த உள் மூலமாக இருந்து அதனால் இரத்த கசிவு ஏற்படுறது, எரிச்சல், அதில் வந்து நோய் பரவுறதுக்கான கிருமிகள் வர்றது. இதனால தான் பைல்ஸ் வந்து கேன்சரையே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பைல்ஸுக்கு நிஜமாகவே பைல்ஸ் ஒரு நிவாரணின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேன்சரை கூட பைல்ஸ் மூலியமாக வர வைக்க முடியும். அந்த பைல்ஸையே வர வைக்க முடியாமல் பண்ணுறது நம்ம பைல்ஸ். மூல நோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீண்ட நாட்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பைல்ஸ் எடுத்த சில நாட்களிலேயே முற்றிலும் மூல நோய் வலி வேதனையிலிருந்து வெளிவரலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து கேன்சர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் கிடையாது. முதல்ல பைல்ஸுக்கு வந்து வயது வரம்பே கிடையாதுங்க. இந்த பைல்ஸ் மூலியமாக வந்து இப்போ சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுறவங்க அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு முதல்ல வந்துதான்றதும் தெரியாது. தன்னோட ஃபைனல் ஸ்டேஜில் அது ஒரு முத்தின இடத்துக்கு வருதோ அப்போ தான் அவங்களுக்கு அது தெரியும், ஏதோ சம்திங் வந்து நமக்கு வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன வயசில் வரும்போது அது ரொம்ப வந்து மருந்து மூலியமாக, அதுவும் ஆயுர்வேத மருந்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். எடுத்ததுமே நம்ம வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு போனோன்னா அதோடைய சைடு எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் அதை அவங்களுடைய உடம்பு ஏற்றுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வயது வரம்பு தாண்டி தண்ணி அதிகமாக குடிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இன்றைக்கி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா காலையில் 5-6 மணி வரைக்கும் உட்கார்றதுனால அந்த மூளை சூடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சூடுனால தான் வரக்கூடியது இந்த மூலம். அப்போது சிறியவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது நம்மளுடைய பைல்ஸ் எண்ட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த மருந்து வந்து ஆயுர்வேதமாக இருக்கணும். 2வது வந்து அந்த மருந்தை பயன்படுத்தினவங்களுக்கு அது குணமாகி இருக்கணும். 3வது எந்தவித பக்க விளைவுகளும் இருக்கக்கூடாது, அதாவது சைடு எஃபெக்ட்ஸே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மருந்து நம்மளுடைய பைல்ஸ் எண்ட். ஆட்வேட் பைல்ஸ் எண்ட் இது ஆயுர்வேதிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. பவுடர் அண்ட் கிரீம் இப்படி 2 டைப்ஸில் வருகிறது. ISO, GMP, ஆயுஷ் சர்டிபிகேட் பெற்றது. நோ சைடு எஃபெக்ட்ஸ். நம்ம பைல்ஸ் எண்டை பெற
ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. பைல்ஸ் எண்ட் எடுத்துக்கிட்டா பைல்ஸ்க்கான தீர்வு 100% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன் இதனால வந்து கியூரான மக்கள் இத்தனை பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க, அவங்களுக்குமே தெரியும். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து தீர்வு செய்கிறதுக்காக ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஆஷிக் அலி மற்றும் டாக்டர் புவனா நம்ம கூட இப்ப இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல்களோட வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், வாங்க. இப்போ இவ்வளவு நேரமாக பைல்ஸ் அதனுடைய பிரச்சனையிலேருந்து தீர்வுலேருந்து மீண்டு வந்தவங்க இதை பற்றிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அதை ஒரு டாக்டராக நீங்கள் பைல்ஸ் பற்றி, பைல்ஸ்னால் என்ன, அதுக்கான காசஸ் என்ன, அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத சொல்லணுன்றது முதல் கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆத்வேத் ஆயுர்வேதா பைல் சென்டை யூஸ் பண்ணி குணமடைஞ்சவங்க வந்திருக்காங்க. அதுக்கான வெற்றி சக்ஸஸ் செலிப்ரேஷன் தான் இது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இதை பெருமையாக உணர்றீங்க, அப்புறம் நான் கேட்ட மாதிரி பைல்ஸ் பற்றின விஷயத்த சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பைல்ஸ் அப்படின்னு தமிழில் வந்து என்ன சொல்லலாம், மூல நோய் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆயுர்வேத சாஸ்திரத்தில் அர்ஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூல நோய் அப்படின்றது மலக்குடலும் ஆசனவாயில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து வீக்கம் அடைகிறதுனால உருவாகப்பட்டது வந்து இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டியூ டு அப்டாமினல் ப்ரெஷர், நம்மளுடைய வயிற்றினுடைய அதிகமான அழுத்தப்படியாக இருக்கிறதுனால வரக்கூடிய முக்கியமான நோயாகும். பொதுவாக இதை வந்து ஆங்கில மருத்துவத்தில் இன்டர்னல் பைல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் நம்மளோட பைல்ஸ் எண்டு பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பைல்ஸ் எண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. நிராவரை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த நிராவரை சூரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரிஃபலா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், அந்த பவுடரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமில் பார்க்கும்போது குட்டச்சா அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டச்சா அப்படின்னும் போது குடகப்பால் சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். இந்த குடகப்பாலை அப்படின்னும் போது சிறந்த ஸ்டீராய்டு ஆல்கலைட்ஸ், இயற்கையான முறையிலேயே அந்த ஸ்டீராய்டு ஆல்கலைட்ஸ் வந்து என்னன்னா அந்த குட்டச்ச பொருளில் வேதிப்பொருளாக அமைஞ்சிருக்கு. அது நம்மளுடைய குடற்புண்ணுலேருந்து எல்லாத்தினுடைய ரத்தத்தை வந்து என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ரத்த அழுத்தத்தை குறைச்சி மலத்தை வந்து சரியாக உருவாக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மலம் கழிக்கும் பொழுது தாங்க முடியாத வலி, அரிப்பு, வீக்கம், இப்படி மூல நோயினால் அவதிப்படும் உங்களுக்காக வந்த ஆயுர்வேதிக் மருந்துதான் ஆத்வேத் பைல்ஸ் எண்ட். இப்போ மேடம், நீங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்து பைல்ஸ் வந்து ஒரு இடையூறாக இருக்கும், அது எதனால் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு பெண்ணின் இடத்துல இருந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே பைல்ஸ் வரும். 50% ஆஃப் லேடிஸ் வந்து பைல்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காசிட்டிவ் ஃபேக்டர்னா அப்டாமினல் ப்ரெஷர். கர்ப்ப காலத்தில் வந்து நமக்கு அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகவே ஆகும். அந்த நாட்களில் வந்து வயிறில் வந்து ஓவர்லோடாக இருக்கும் போது கீழே அந்த குதத்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஃபஸ்ட்டு ரீசன் அது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகும். ப்ரெஷர்னால வீனஸ் வெயின்னு சொல்லுவோம். நம்ம காலெல்லாம் வெரிகோஸ் வெயின் பார்த்துருக்கோம் இல்லையா, நரம்பு சுருண்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த குதத்தில் அந்த ஆசன வாயில் இருக்கிற வீனஸ் வெயின் வந்து ரப்சர் ஆகி அங்கே உள்ளேருந்து அந்த ஆனல் ஸ்பிங்டர் மசில் கன்ஸ்ட்ரிக்ஷன் லூசனிங் ஆகிடும். எனக்கு வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, போகிறதுக்குள்ளார யூரின் வர மாதிரி இருக்குது அப்படின்றது கர்ப்ப காலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த மோஷனும் வர ஆரம்பிக்காது. நிறைய பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் போடுறேன்னு சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா சாப்பிடாம இருந்து தண்ணியும் குடிக்காமல் இருக்கும் போது மோஷன் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகும். ஜென்ஸை விட லேடிஸ் தான் வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேடம், ஜென்ஸ் கூட சொல்லிடுறாங்க, லேடிஸ் வந்து இது ரொம்ப பெருசாக வந்து சொல்கிறது இல்லை. அந்த தயக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. பைல்ஸ் எண்ட் இருக்கு, கவலையே படாதீங்க. பைல்ஸ் எண்ட் முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. மூல நோயை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரே மருந்து பைல்ஸ் எண்ட். இப்போ நம்ம பைல்ஸ் எண்ட் எந்த விதத்தில் இதை வந்து கியூர் பண்ணுங்கிறத கொஞ்சம் புரியுற மாதிரி மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பைல்ஸ் எண்ட் அப்படின்ற மருந்து வந்து பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, க்ரீம் ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த பவுடர் ஃபார்மை
ஈஸியாக நம்ம அட்மினிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா டப்பாவாக மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு மாத்திரையை சாப்பிடணும், இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் அப்படி கிடையாது. 2 டீஸ்பூன் பவுடரை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். அந்த ஆயின்மெண்ட்டுமே ஈஸி அப்ளிகேஷன் தான். இந்த ஆயின்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு ஈஸியாக உதவும். பைல்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த பைல் மாஸை சுருங்க வைக்கிறதுக்காகவுமே அதில் மோச்சரசா அப்படின்னு ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துருக்காங்க. பவுடரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் டைஜஸ்டிவ் ஃபயர், நமக்கு பசியே எடுக்காது. அந்த பசியோட தன்மையை ஊக்குவிக்கிற தன்மையை அதில் வந்து பஞ்ச லவணாஸ் உப்பு இருக்கு இல்லையா, 5 வகையான உப்பையும் சேர்த்துருக்காங்க. அதில் அதிமதுரம் அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்த்துருக்காங்க. அதிமதுரம் கர்ப்பப்பைக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், அசிடிட்டியை நமக்கு எல்லா லேடிஸ்க்குமே அல்சர் விஷயம் இருக்கும், அதையுமே இது வந்து ஹீல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம பைல் சென்டர் பற்றின ஒரு ஆராய்ச்சி இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தர சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விவரங்களை நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பைல் சென்ட் இவ்வளோ வெற்றிகரமாக இன்னைக்கு ரீச் ஆயிருக்குன்னா ஒரு மருந்தை வந்து அப்படியே தயாரித்து கொடுத்துட முடியாது. அதுக்கு முறைப்படி சான்றிதழ்கள் வாங்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து கிளினிக்கல் ட்ரையல் நடத்தப்பட்டு பேஷண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஹீல் ஆயிருக்காங்க அப்படின்னு ட்ரையல் நடத்துவாங்க. அதெல்லாம் நடத்தி அந்த சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ண பிறகு தான் இந்த ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டை கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணும். அது வாங்கப்பட்டிருக்கு இதுக்கு. அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வாங்கப்பட்டிருக்கு, ஆயுஷ் சர்டிஃபிகேட்டும் வாங்கப்பட்டிருக்கு. ஆயுஷ்ன்றது வந்து ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, எல்லா ஹோமியோபதி, ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் மெடிசன் வந்து அங்கீகாரம் பண்ணுற ஒரு ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா முறைப்படி சர்டிஃபிகேட்டும் வாங்கி தான் உங்களோட பயன்பாட்டுக்கே கொடுத்துருக்கு. ஸோ இதனால் எந்த பக்க விளைவுகளும் வராது. இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. பைல் சென்ட் முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. மூல நோயை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரே மருந்து பைல் சென்ட். பைல் சென்டோடைய சக்ஸஸ் மீட்கான செலிப்ரேஷன் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. லைன் பை லைன் வந்து நம்ம டாக்டர்ஸுடைய ஸ்பீச்லேருந்து எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் சில பேரால் கலந்துக்க முடியல, ஆனால் பைல் சென்ட் எடுத்துக்கிட்டு க்யூர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து இப்போ ஏவியில் கனெக்ட் ஆக போகிறாங்க. அப்படியா? லைவா நம்ம கூடயா? எஸ், கால் மூலியமா லைவா வந்து கனெக்ட் ஆக போகிறாங்க. அவங்க பைல் சென்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் உமா சார். எங்க இருக்கீங்கம்மா? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலை. சொல்லுங்க, பைல்ஸ் எண் பத்தி நீங்க பயன்பட்டு இருக்கீங்க, எப்படி? இந்த பைல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் சார் எங்கள் வீட்டுக்காரு. இதால் ரொம்ப வேலைக்கும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத டாக்டர் இல்லை. இந்த பைல்ஸ் எல்லாம் அவரால் எதுவுமே வேலைக்கு கூட போக முடியல சார். ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு சார் எங்களுக்கு. தெரிஞ்சுக்க மூலியமா எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த பைல்ஸ் மருந்தை நான் வாங்கி கொடுத்தேன். நான் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அவருக்கு மோஷன் நல்லபடியாக போகுது. இப்போ நல்லா குணமாயிட்டாரு, ஆரோக்கியமாக இருக்காரு. ஓகே, அவர் ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாம் சார், அவர் அதுதான் எங்களுக்கு வேணும். சந்தோஷம் தானே சார். இன்னைக்கு இந்த வெற்றி விழாவுக்கு வர முடியாது நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஆமாங்க சார். கவலையப்படாதீங்க, திருப்பி இன்னொரு வெற்றி விழால நம்ம சந்திப்போம். சரிங்க சார். மலம் கழிக்கும் பொழுது தாங்க முடியாத வலி, அரிப்பு, வீக்கம், இப்படி மூல நோயினால் அவதிப்படும் உங்களுக்காக வந்த ஆயுர்வேதிக் மருந்துதான் ஆட்வேட் பைல்ஸ் எண்ட். அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பார்த்துடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் நான் திண்டுக்கல்ல இருந்து மகபு பேசுறேன் சார். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் அதாவது வந்து நான் ஒரு டிரைவர் சார். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் வண்டி ஓட்டுறதுலேயே தான் என்னுடைய பொழப்பு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கையில் திடீர்னு ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுங்க ஐயா. இது எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய தொந்தரவாக இருந்துச்சு. யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது, எங்கே போய் இதை குணப்படுத்துறது, எதுவுமே என்னால் தெரிஞ்சிக்க முடியல. அப்புறம் தான் என்னுடைய அருண் நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னேன். ஐயா இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் அருண் வந்து சொன்னார், ஃபைல்ஸ் எண்டு அப்படின்னு இப்போ ஒரு மருந்து
மார்க்கெட்டில் இருக்குது, அவர் அதை ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வாங்கி பயன்படுத்தினேன். இதை சாப்பிட்டதுலேருந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னால் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியுது, எந்த வலியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, மோஷன் ஃப்ரீயாக போகுது. எனக்கு இந்த வீடியோ மூலயமா அதை சொன்னதில், பைல்ஸ் எண்ட் விஷயத்தை சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து எவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு பாருங்க. இதுதான் பைல்ஸ் எண்டுடைய சக்சஸ். பைல்ஸ் எண்ட் முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. மூல நோயை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரே மருந்து பைல்ஸ் எண்ட். ஸோ இவ்வளோ நேரமா வந்து லைவ்ல வந்து நிறைய பேர் நன்றி சொன்னாங்க. ஆனா நேர்ல இத்தனை பேர் நன்றி சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லார்கிட்ட இருந்து நன்றிகள் வாங்கிடலாமா? இத்தனை பேருமா? இவ்வளவு பேரும் சொன்னாங்கன்னா பொழுது விடிஞ்சிடும். என்ன பண்றது, எல்லாருமே வந்து இந்த பைல்ஸ் எண்ட் பத்தி சொல்லியே ஆகணும், அதனால நாங்க இந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க பேசுறதுக்கு. நிச்சயமா நீங்க சொன்னது உண்மைதான். அதனாலதான் நான் வரும்போது விவரமா ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அது என்ன? ஆமா, மொத்த விவரமும் ஊர் பேரு நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு வாங்கப்பா. இதுல இவங்களுடைய பேரும் ஊரும் இருக்கு. இதுல யாருடைய பேர் வருதோ அவங்க இங்க வந்து பேச போறீங்க. சரிதானே? ரெடியா? குலுக்கல் முறையில பேச போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற பேர் ராஜா, நம்ம சென்னையில இருந்து. ராஜா, சென்னை. வாங்க, கை தட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. சிறப்பு, சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. நம்ம பைல்ஸ் எண்ட் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இந்த வெற்றி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? நான் சென்னையில் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கேன். என்னோடய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். நான் ஆட்டோ ஓட்டினாதான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கிற போது நான் எல்லோரும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பேன். நைட்டு பால் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு மாதிரி மோசன் போகிற இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து என்னன்னு எனக்கு தெரில, அப்படியே விட்டுட்டு நானும். அதுக்கப்புறம் போக பார்த்தேன் பிளட் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஆஸ்பத்திரி, மெடிக்கல் அது இதுன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு செலவு ஏற்படுற செலவு. கடை வாங்கி நான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து இது தெரிய வந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னனால அதை நான் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என் குடும்பத்தில் நான் பட்ட கஷ்டம், அந்த கடன்லாம் நான் திரும்ப கொடுக்க உதவியாக இருந்துச்சு. இது இந்த மருந்து நான் சாப்பிடலன்னு நான் எங்கெங்கே போயிருப்பேன் எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவுசெய்து இந்த பைல்ஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்களால் வெளியில் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், வாங்கி சாப்பிட்லாம். எனக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பேச வார்த்தை வரல சார். சரி சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான தருணம் தான். ஒரு ராஜா பேசும்போது கண்கலங்கிட்டாரு. கண்டிப்பாக பைல்ஸ் எண்ட் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றது நிச்சயமாக இந்த வெற்றிக்கான விழா தான் இது. மூல நோயினால் தினம் தினம் வலியுடன் வேதனைப்படுகிறீர்களா? இந்த வலியையும் வேதனையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா? மலம் கழிக்கும் பொழுது தாங்க முடியாத வலி, அரிப்பு, வீக்கம், இப்படி மூல நோயினால் அவதிப்படும் உங்களுக்காக வந்த ஆயுர்வேதிக் மருந்துதான் ஆட்வேட் பைல்ஸ் எண்ட். அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். விஜயா ஃப்ரம் மதுரை. விஜயா, மதுரை. ஒரு பலத்த கைத்தட்டல்களோட அவங்கள வரவேற்கலாம். அவங்க கையில பாருங்க பைல்ஸ் எண்ட். தேங்க் யூ. வாங்க வாங்க. யாருக்கு பைல்ஸ் எண்ட் வந்து உபயோகப்பட்டது, எந்த விதத்தில் இப்போ நீங்கள் வந்து ரிலீவ் ஆயிருக்கீங்கன்றதை சொல்லுங்க. அம்மாவுக்காக வந்திருக்கேன் சார். அம்மாவுக்கு இருந்தது. சரி. அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு ஹார்ட்ல 2 இடத்துல அடப்பு இருக்குது. அதனால மோஷன் போகும்போது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி முக்கி ரொம்ப அந்த மாதிரி அழுத்தமாக போகக்கூடாது, அப்படி போனாங்கன்னா மறுபடியும் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக இது ரொம்ப ரத்தமெல்லாம் போகும். அதனால எனக்கு ரொம்ப ஒரு மயக்கமே வந்துடும். அதை பார்த்தோன்னே ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அவங்க அவஸ்தைப்படுற பார்த்தா எங்களுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருந்துச்சு. வயசானவங்க இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கனால அங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா இந்த மருந்து ஒருத்தங்க ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சது. இந்த பைல்ஸ் என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ வாங்கியதை அம்மாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எவ்வளோ பார்த்துட்டோம், இது ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தை வாங்கி கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஆசன வாயில் வீக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சு.
அவங்க வந்து மோஷன் போகிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பிரச்சனை இல்லாம பூரணமாக குணமாயிட்டாங்க. உங்க அம்மா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நல்லா இருக்கிறாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். அருமை அருமை. இப்போ அவங்க அம்மா வர முடியாதனால இவங்க வந்திருக்காங்க. இப்போ அது மூலியமா தம்பியோட ஃப்ரெண்டு வந்து அலுமினிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போல. அது வந்து அலுமினியம் வந்து உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த பிரச்சனையில ரொம்ப அவஸ்தைப்படுவான். அக்கா நீ அம்மாவுக்கு ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொடுத்தியாம்ல, அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்போ இதுக்கு நேரடியாக வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த மருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வந்து. அப்படி போறீங்க, சூப்பர். ஏன்னா நீங்க வந்து நன்றி சொல்லவும் வந்திருக்கீங்க, திருப்பி வாங்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்க போறீங்க. ஆமா சார். இதனால நாங்க குணமடைஞ்சது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை தீருது அப்படிங்கும்போது சூப்பர் சூப்பர் உதவி செய்யலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா பைல்ஸ் எண்ட் தேங்க்யூன்னு சொல்லியிருந்தேன். நாங்க தான் இப்ப பைல்ஸ் எண்ட் சார்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு தைரியமா இவ்வளவு ஓப்பனா பேசிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க வாங்க வந்திருக்க பைல்ஸ் எண்ட நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன். தேங்க்யூ சார். ஏன் சொந்த செலவுல வாங்கி தரேன். தேங்க்யூ சார். இந்தாங்கம்மா. பைல்ஸ் எண்ட் முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இதனால் எந்தவித பக்க விளைவும் கிடையாது. மூல நோயை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரே மருந்து பைல்ஸ் எண்ட். அடுத்து யாருன்னு பார்க்கணும், சீக்கிரம் எடுங்க. அடுத்து பார்க்கலாம். இவங்க தான் வந்து லாஸ்ட் பர்சன். மாணிக்கம். மாணிக்கம் எந்த ஊரு? திண்டிவனம். திண்டிவனம். மாணிக்கம் வாங்க வாங்க வாங்க. வணக்கம். திண்டிவனத்திலேருந்து மாணிக்கம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து நம்ம பைல்ஸ் எண்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது, பைல்ஸ் எண்டுக்கு அப்புறம் இப்படி இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்றதை சொல்லுங்கள். நான் வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டாக இருக்கிறேன். ஒரு 40-50 கிலோமீட்டர் டூ வீலரில் பைக்கில் பயணம் செய்கிறது தான் என்னுடைய வேலை. அதனால் வந்து ரொம்ப உடம்பு சூடு, அந்த பேக் பெயின் அதனால் இருக்கிறதுனால இந்த ஃபைல்ஸ் வந்து எனக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது என் மனைவி கிட்ட சொல்கிறது கூட நான் ரொம்ப தயங்கினேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் நாளில் சொல்ல ஆரம்பித்தேன். சரி என்ன பண்ணுறது, மனைவி தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அவளும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணான். அப்படி இருந்தால் நான் மருந்து மாத்திரைகள்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் வந்து எனக்கு வந்து காசு தான் செலவாச்ச கண்டி மாதங்களும் போச்ச கண்டி சரியாகலை. ரெண்டாவது இருக்க எனக்கு வருமானமும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. மன அழுத்தம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கின ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என் கூட படித்த பையன் வந்து இதை டிவியில் வந்து பார்த்துருக்குறாப்புல. பார்த்துட்டு என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். இப்போ அவர்கிட்ட மனசு விட்டு பேசும்போது இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசு இல்லைடா, நீ ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவியில் காமிக்கிறது வீடியோவை பார்த்துட்டு சொன்னார். உடனே நானும் அதை இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் மூலமாக நான் இது பண்ணி நான் வாங்கினேன். கொஞ்ச நாள்லேயே நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணமோ வெளியே பண்ணதை விட இதில் வந்து ஒரு 10% தான் எனக்கு செலவாச்சு. எனக்கு உண்மையிலே நான் அந்த கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணி பணத்தை கொடுத்து வாங்கினா கூட அது எனக்கு உடனே கியூராக என் மனசை வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிது. நான் இப்போ வந்து இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பட்ட சந்தோஷம் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே படணும், இருக்கணும், அனுபவிக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு கருத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததில். நிச்சயமாக இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் பைல்ஸ்னால அவதிப்படுறவங்களுக்கு. இன்னும் அடுத்து நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. ஆட்வெட் பைல்ஸ் எண்ட் இது முழுக்க முழுக்க இயற்கை மூலிகைகளால் ஆனது. நோ சைடு எஃபெக்ட்ஸ். பைல்ஸ் எண்டை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததை நினச்சி. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பைல்ஸ் அப்படிங்கிறது எனக்குமே அது ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய நோய், அதை எப்படி குணப்படுத்தலாம், அதுவும் இவ்வளவு எளிமையான ஒரு முறையில் குணப்படுத்த முடியுமான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. பார்த்துட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு பைல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தயக்கமே படாமல் நம்ம பைல்ஸ் எண்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆயுர்வேத முறையில் முக்கியமான மூலிகைகள்னால தான் இது வந்து தயாரிக்கப்படுது. ஸோ இந்த பைல்ஸ் எண்ட் பற்றி இது எப்படி யூஸ் பண்ணணும் எதுங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக பைல்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பவுடர் டின் ஆக்சுவலாக வந்து வரும். அதோட வந்து க்ரீம். ஸோ முதல்ல டாக்டர் சொன்ன மாதிரி லோஷன் டைப்பில் அதை அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பவுடரை நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான எனர்ஜியும் கிடைக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் க்யூரபிள். ஸோ பைல்ஸுக்கு நீங்கள் எண்டு கொடுங்க பைல்ஸ் எண்டு மூலியமா. இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி 100% நேச்சுரல், GMP சர்டிஃபைடு, ஆயுஷ் சர்டிஃபைட் அண்ட் ISO சர்டிஃபைட் பைல்ஸ் எண்ட்
ஸோ பயப்படாம யூஸ் பண்ணுங்க. பைல்ஸுக்கு எண்ட் பை பை சொல்லிடுங்க. இது ஆயுர்வேதிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. பவுடர் அண்ட் கிரீம் இப்படி 2 டைப்ஸில் வருகிறது. ISO, GMP, ஆயுஷ் சர்டிபிகேட் பெற்றது. நோ சைடு எஃபெக்ட்ஸ். நம்ம பைல்ஸ் அண்டை பெற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.